அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு பயிரிடப்பட வேண்டிய காலங்கள், பாகம் 3. தேவை எதிர்கால திட்டம். நம்முடைய வாழ்வில் நமக்காகவும் நம்முடைய குடும்பத்திற்காகவும் எப்படி எதிர்கால திட்டங்களை தீட்டுகிறோமோ, அதே போலவே நிரந்தர மறுமை வாழ்விற்காகவும் நாம் என்ன செய்து வைத்திருக்கிறோம் என சிந்தித்து அதற்கேற்றாற்போல் நம்முடைய வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும் என வல்ல அல்லாஹ் திருமறையில் போதனை செய்கின்றான். நம்பிக்கை கொண்டோரே, அல்லாஹ்வை அஞ்சுங்கள். நாளைக்கு என தாம் செய்த வினையை ஒவ்வொருவரும் கவனிக்கட்டும். அல்லாஹ்வை அஞ்சுங்கள், நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் நன்கறிந்தவன். அல் குர்ஆன் அத்தியாயம் 59 வசனம் 18. வேண்டாம் வீண் பொழுதுபோக்கிற்காக குறிப்பிட்ட நேரம் மார்க்கத்திற்கு முரணில்லாத வகையில் நம்முடைய நேரங்களில் சில துளிகளை ஒதுக்குவதை இஸ்லாமிய மார்க்கம் தடை செய்யவில்லை. ஆனால் பொழுதை போக்குவதே கேளிக்கைகளிலும் ஆபாச நிகழ்ச்சிகளிலும் தான் என்கிற போக்கை இஸ்லாமிய மார்க்கம் கண்டிக்கின்றது. இவ்வாறு தங்களுடைய நேரங்களை வீணடிப்பவர்கள் காலத்தின் அருமையை உணராதவர்கள். முஹம்மதே, அவர்கள் வியாபாரத்தையோ வீணானதையோ கண்டால் நின்ற நிலையில் உம்மை விட்டுவிட்டு அதை நோக்கி சென்று விடுகின்றனர். அல்லாஹ்விடம் இருப்பது வீணானதையும் வியாபாரத்தையும் விட சிறந்தது. அல்லாஹ் உணவளிப்போரில் சிறந்தவன் என கூறுவீராக. அல் குர்ஆன் அத்தியாயம் 69 வசனம் 11. காலத்தை வீணடிப்பவர்கள் குற்றவாளிகள். காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கின்றான். நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்வோரையும் உண்மையை போதித்து பொறுமையையும் போதித்துக் கொள்வோரையும் தவிர. அல் குர்ஆன் அத்தியாயம் 103 வசனம் 1. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.